ஹலோ நண்பா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டியூக் 160 பைக் டிஸ்பிளே கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வைக்க முடியுமா, வச்சா எங்கே வைக்கலாம், எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இந்த சேனலை நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது வீடியோ போடணும் சொல்லுங்கள், அதேமாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்னன்னா, இனி நீங்கள் வந்து டியூக் 160 வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே தான் இருக்கும். ஜனவரிலேருந்து வரப்போகுது. சரியா, இது பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ். இன்னொரு பேட் நியூஸ் இருக்குது. என்னன்னா, ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா டியூக்கில் உள்ள எல்லா சீரிஸுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகுது. 8 to 12K கிட்ட ஹைக் ஆகுது கைஸ். நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டிஸ்பிளே வந்து எங்கே சேஞ்ச் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்த்துலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய பேர் பிடிக்காமல் இருந்துச்சு, உங்களுக்கு நான் கிளிப் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை, என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுக்கு KTM உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சஜஷன் கேட்டு அவங்கள வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே ஃபஸ்ட்டு இறக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே மாற்றலாம். உங்களுக்கு வந்து எங்கே மாற்றலாம்னா உங்களுக்கு ஷோரூம்லேயே மாற்றலாம் கைஸ். நான் வந்து KTM ஷோரூமில் கேட்டேன். எங்கன்னா நாகர்கோவில் KTM ஷோரூம், இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள KTM ஷோரூமில் கேட்டு பாருங்கள், சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. இதேமாதிரி ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கரண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 17,000 சொல்கிறாங்க. நான் ஒரு 3 months முன்னாடி கேட்கும்போது சொன்னாங்க 23,000 கிட்ட சொன்னாங்க, 23,000 சொன்னாங்க. இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. இது ப்ரைஸ் உங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு டீலர்ஸ் இருப்பாங்க, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இம்போர்ட் பண்ணால டீலர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே நான் கேட்கும்போது 17,000 சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் கேட்கும்போது ஒரு வேளை 18,000 அப்படிலாம் சொல்லலாம் கைஸ். இது ப்ரைஸ் உங்களுக்கு தெரியலை எப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் சேஞ்ச் ஆகுமோன்னு தெரில எனக்கு ப்ரைஸு. இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 உங்களுக்கு வந்து ஆகும். இந்த டிஸ்பிளே சேஞ்ச் ஷோரூம்லேயே பண்ணி தருவாங்க. என்ன நிறைய பேர் கேட்டிங்க, அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன் கைஸ். இதை வச்சு எதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு கஸ்டமர் தான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ராப்ளம் வரல, கரெக்டாக நீட்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஷோரூமில் மட்டும்தான் வைக்க முடியும்னு இல்லை கைஸ். நீங்கள் வந்து வெளி ஷாப்லையும் கொடுத்து நீங்கள் வைக்கலாம், நல்ல ஷாப்பில் கொடுத்து வைக்கலாம். ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒயர்லாம் எதாவது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் நீங்கள் புதுசாக எடுத்து ஒயர்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரண்டி கிளைம் ஆகுது கைஸ். நீங்கள் மற்றபடி நீங்கள் பைக்கில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பெயிண்ட் அடிங்க, ஸ்டிக்கர் அடிங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயரிங்கில் கை வச்சா வேரண்டி கிளைம் ஆகாது. அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷோரூமில் பண்ணுறது சேஃப் தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ப்ராப்ளம் வச்சாலும் நீங்கள் போய்ட்டு கேட்கலாம். நீங்கள் இதுவே வெளியில் கொடுத்து தனியாக ஷாப்பில் பண்ணிங்கன்னா போய்ட்டு கேட்க முடியாது, ப்ரோ ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை, இது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் பழைய ஜென் 2லலாம் பார்த்தீங்கன்னா 390யோட டிஸ்பிளே வைப்பாங்க, வச்சு நிறைய எரர் காமிக்கும். சாரி, ஓகே. என்னன்னா உங்களுக்கு ஃபியூல் கரெக்டாக காட்டாது, அதுமாதிரி ABS ஃபெயில்னு சொல்லிட்டு காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு மாட்டியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. ஓகேவா, அதனால் உங்கள் பக்கத்தில் உள்ள KTM ஷோரூமில் கேட்டு பாருங்கள் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது முடியலை கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அது நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். இனி உள்ள கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி தான் டியூக் 160 வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வந்து வாங்காமல் ஜனவரிலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே அதோட வந்துடும், சேர்ந்து வந்துடும். ஆனால் என்ன ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் ஆகும். இந்த மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா, சில ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னால உங்களுக்கு வந்து ஆஃபர்லாம் கொடுப்பாங்க, ப்ரைஸ்லாம் நல்லா ஆஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்கை தீர்க்க வேண்டி. ஓகேவா, ஏன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்கனால இந்த ஸ்டாக்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டி நிறைய ஆஃபர் இருக்கும். அவங்களுக்கு டிஸ்பிளேலாம் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பைக் வாங்கினா மட்டும் போதும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெளியில் கொடுத்து பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதுங்க. ஒயரிங்கில் கை வச்சிங்கன்னா அவங்க வந்து வேரண்டி இருக்காது கைஸ். அதை பற்றி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ப்ரோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ, உங்களுக்காக அந்த வீடியோ. ஓகேவா, அது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சில வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுவேன். என்னால் அப்படி கமெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்டிங்கன்னா அதை வந்து ஷார்ட்ஸாக போடலான்ற ஐடியா இருக்குது. ஷார்ட்ஸாக போடலாமா வேண்டாமல் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், முக்கியமாக இந்த வீடியோ லாஸ்ட் வரை யாரெல்லாம் பார்த்துட்டுருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்லை கைஸ், ஆனால் ஹைப்னு ஒரு விஷயம்
இருக்கும். அந்த ஹைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தேவை இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இனி இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம போட போகிறோம். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.